வந்து ஸ்டார்டிங்ல என்னன்னா நாம வந்து சவுத் கொரியால தானே நடந்திருக்குன்னு சொல்லுவோம். ஆமா, அது அங்கதான் சவுத் கொரியால தான் நடந்திருக்கு. அந்த சவுத் கொரியால வந்து நிறைய சின்ன பிள்ளைங்களை எல்லாம் அவங்க கடத்திட்டு போற மாதிரி ஒரு நியூஸ் போலீஸ்க்கு வந்து டெய்லியும் போயிட்டு இருக்குது. நிறைய குழந்தைங்க இந்த மாதிரி காணாம திடீர்னு போயிடுறாங்க சில ஒரு பிளேஸ்ல. ஸோ வந்து இதே மாதிரி தான் ஒரு அப்பா வந்து ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டு பிளேஸா ஒரு இடத்துல இவர் குழந்தைய வந்து வச்சுட்டு ஒரு ரொம்பவே வந்து நல்லா தான் பார்த்துக்கிறாரு. திடீர்னு ஒரு இம்பார்ட்டன்ட் வேலையா ஒரு சின்ன கால் தான் பேசணும் அப்படின்ட்டு அந்த பக்கம் போய் பேசுறதுக்காக போயிருக்காரு. அப்ப என்ன நடந்ததுன்னா, அப்புறம் வந்து அங்க வந்து அவர் போன அடுத்த செகண்டே அங்க வந்து ஒரு வேன் வந்து அந்த பையனை வந்து கடத்திட்டு போயிட்டாங்க. அந்த வேன்ல வந்து அவங்க அந்த பையனை வந்து கடத்திட்டு போயிட்டாங்க. அப்புறமா வந்து அப்பாவும் வந்து பார்க்கும்போது பையனை திரும்பி காணாம போயிடுறாரு. அப்புறம் இவர் வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டான பிளேஸ்ன்னு சொன்னோம்ல, அது போலீஸ் ஸ்டேஷன்ல தான் வச்சிருக்காரு. ஆனா வந்து எப்படியோ வந்து அவங்கள கடத்திட்டு போயிடுறாங்க. அப்புறமா இவர் ரொம்பவே கஷ்டப்பட்டு எல்லாருக்கும் கால் பண்ணி இந்த மாதிரி என்னோட குழந்தை கடத்திட்டு போயிடுச்சு, எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு போலீஸ் கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா ஒரு மவுண்டன் வந்து 2 பேர் வந்து டூர் மாதிரி போயிருக்காங்க. அங்க போய் அவங்க போட்டோஸ் எடுக்கும் போது நிறைய பெரியவங்கல இருந்து சின்ன பிள்ளைங்க வரைக்கும் அங்க வந்து அலற சத்தம் அவங்களுக்கு நிறையவே கேட்டிருக்குது. அதனால அவங்க வந்து அங்க போய் பார்த்துருக்காங்க. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, யாருமே இல்லாத ஒரு இடத்துல எப்படி இந்த மாதிரி அலற சத்தம் கேட்கும்னு அவங்களும் அந்த சவுண்டையே ஃபாலோ பண்ணி போறாங்க. போனப்ப அங்க வந்து ஒரு பில்டிங் மாதிரி இருக்குது. அந்த பில்டிங்ல தான் அவங்க நிறைய சின்ன பிள்ளைங்களையும் பெரியவங்களையும் அவங்க வந்து நிறைய கிரிமினல்ஸ் வந்து அடிச்சு கேம் வச்சு கொல்றது, அடிக்கிறது அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க. கேம் மட்டும் வச்சு கொல்லல, நிறைய கெட்ட பழக்கங்களை வச்சு வந்து கொண்டு அடிச்சு கொடூரமா பண்ணியிருக்காங்க. ஆமா, மட்டும் இல்லாம அவங்க வந்து அவங்க முகத்துல வந்து கேம் விளையாடுவாங்கல்ல, அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் திஸ் பில்டிங் அப்படின்னு சொல்லப்படுது. ஆக்சுவலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த கேம் விளையாட போகும்போது யாருக்காவது இந்த மூஞ்சியில யாரையாவது பிடிக்கல அப்படின்னா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் சுற்றி கொண்டுருவாங்களாமாமா. ஆமா, அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு இந்த ரியல் ஸ்டோரிக்கான எடுத்துக்காட்டா ஸ்குவிட் கேம் 1ம் 2ம் வந்திருக்குது. ஸோ எங்களால் இதுக்கு மேலே சொல்ல முடியாது. இதுக்கு மேலே நாங்கள் சொன்னோன்னா நீங்கள் பயந்துருவீங்க, நாங்களும் நைட்டு தூங்க மாட்டோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஓகே, அதுக்கப்புறம் நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். அது என்னன்னா நம்ம வந்து அம்மா அப்பா வந்து தெரியாதவங்க யாராவது கொடுத்தாங்கன்னா வாங்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது, போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அது நம்ம இப்ப இருந்தே பழகிறது வந்து நல்லது. பாய் பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்களோட ஸ்டோரி டெல்லர்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்குவிட் கேம் எப்படி உருவாச்சுன்னு தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி இந்த ஸ்குவிட் கேம் எப்படி உருவாச்சு அப்படின்னா நாங்கள் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரையும் உங்களுக்கு சொல்ல போகிறோம். 1 hour எடுக்கும். ஓகே, நாங்கள் இப்போ ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணுறோம். முதல்ல வந்து ஸ்டார்டிங்கில் என்னன்னா நாம் வந்து சவுத் கொரியால தானே நடந்திருக்குன்னு சொல்லுவோம். ஆமாம், அது அங்கே தான் சவுத் கொரியால தான் நடந்திருக்கு. அந்த சவுத் கொரியால வந்து நிறைய சின்ன பிள்ளைங்களை எல்லாம் அவங்க கடத்திட்டு போகிற மாதிரி ஒரு நியூஸ் போலீஸ்க்கு வந்து டெய்லியும் போயிட்டு இருக்குது. நிறைய குழந்தைங்க இந்த மாதிரி காணாம திடீர்னு போயிடுறாங்க சில ஒரு பிளேஸ்ல. ஸோ வந்து இதே மாதிரி தான் ஒரு அப்பா வந்து ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டு பிளேஸா ஒரு இடத்துல இவர் குழந்தைய வந்து வச்சுட்டு ஒரு ரொம்பவே வந்து நல்லா தான் பார்த்துக்கிறாரு. திடீர்னு ஒரு இம்பார்ட்டன்ட் வேலையா ஒரு சின்ன கால் தான் பேசணும் அப்படின்ட்டு அந்த பக்கம் போய் பேசுறதுக்காக போயிருக்காரு. அப்ப என்ன நடந்ததுன்னா, அப்புறம் வந்து அங்க வந்து அவர் போன அடுத்த செகண்டே அங்க வந்து ஒரு வேன் வந்து அந்த பையனை வந்து கடத்திட்டு போயிட்டாங்க. அந்த வேன்ல வந்து அவங்க அந்த பையனை வந்து கடத்திட்டு போயிட்டாங்க. அப்புறமா வந்து அப்பாவும் வந்து பார்க்கும்போது பையனை திரும்பி காணாம போயிடுறாரு. அப்புறம் இவர் வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டான பிளேஸ்ன்னு சொன்னோம்ல, அது போலீஸ் ஸ்டேஷன்ல தான் வச்சிருக்காரு. ஆனா வந்து எப்படியோ வந்து அவங்கள கடத்திட்டு போயிடுறாங்க. அப்புறமா இவர் ரொம்பவே கஷ்டப்பட்டு எல்லாருக்கும் கால் பண்ணி இந்த மாதிரி என்னோட குழந்தை கடத்திட்டு போயிடுச்சு, எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு போலீஸ் கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா ஒரு மவுண்டன் வந்து 2 பேர் வந்து டூர் மாதிரி போயிருக்காங்க. அங்க போய் அவங்க போட்டோஸ் எடுக்கும் போது நிறைய பெரியவங்கல இருந்து சின்ன பிள்ளைங்க வரைக்கும் அங்க வந்து அலற சத்தம் அவங்களுக்கு நிறையவே கேட்டிருக்குது. அதனால அவங்க வந்து அங்க போய் பார்த்துருக்காங்க.
அவங்க என்ன நினச்சாங்கன்னா யாருமே இல்லாத ஒரு இடத்துல எப்படி இந்த மாதிரி அலற சத்தம் கேட்கும்னு அவங்களும் அந்த சவுண்டையே ஃபாலோ பண்ணி போகிறாங்க. போனப்போ அங்கே வந்து ஒரு பில்டிங் மாதிரி இருக்குது. அந்த பில்டிங்கில் தான் அவங்க நிறைய சின்ன பிள்ளைங்களையும் பெரியவங்களையும் அவங்க வந்து நிறைய கிரிமினல்ஸ் வந்து அடித்து கேம் வச்சு கொல்றது அடிக்கிறது அப்படின்ற மாதிரியெல்லாம் பண்ணியிருக்காங்க. கேம் மட்டும் வச்சு கொள்ளலை, நிறைய கெட்ட பழக்கங்களை வச்சு வந்து கொண்டு அடித்து கொடூரமாக பண்ணியிருக்காங்க. மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அவங்க முகத்தில் வந்து கேம் விளையாடுவாங்கல்ல, அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் திஸ் பில்டிங் அப்படின்லாம் சொல்லப்படுது. ஆக்சுவலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்த கேம் விளையாட போகும்போது யாருக்காவது இந்த மூஞ்சியில் யாரையாவது பிடிக்கல அப்படின்னா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் சுற்றி கொண்டுருவாங்களாமாம்மா. ஆமாம், அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு இந்த ஒரு ரியல் ஸ்டோரிக்கான எடுத்துக்காட்டா ஸ்குவிட் கேம் 1ம் 2ம் வந்திருக்குது. ஸோ எங்களால் இதுக்கு மேலே சொல்ல முடியாது. இதுக்கு மேலே நாங்கள் சொன்னோன்னா நீங்கள் பயந்துருவீங்க, நாங்களும் நைட்டு தூங்க மாட்டோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஓகே, அதுக்கப்புறம் நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். அது என்னன்னா நாம் வந்து அம்மா அப்பா வந்து தெரியாதவங்க யாராவது கொடுத்தாங்கன்னா வாங்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது, போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அது நம்ம இப்போ இருந்தே பழகிறது வந்து நல்லது. பாய் பாய்.